ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தற்கூரி மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு தான் நீ பிளான் போட்டுட்டு வந்திருக்க தவிர்த்துட்டு நீ வந்து நிஜமாகவே மக்களுக்காக சேவை பண்ணணும்னு வந்தியானா கிடையாது. நீயும் ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் தான். நீ வந்து எப்பேற்பட்ட ஆள், அந்த ஆதவ் அர்ஜுனா ப்ளஸ் லீமா ரோஸ் வந்து அந்த அதிமுகவை உடைச்சி கொண்டு வரதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? அதுக்கப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணலன்னு நீ பேசுறியா? நீ என்ன உன்னோட மனசாட்சி அப்படியே எடுத்து கழட்டி வச்சுட்டு that Jesus Christ will not forgive you. I can tell you that much, Vijay. I am a believer of Jesus. நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்த ஒரு பெண்மணி. ஓகே, நிறைய பேர் வேணால் இந்த அல்லாவை திட்டலாம், ஜீசஸ் என்னை பொறுத்தவரையிலும் அல்லா கடவுள் ஒன்றே தான். பல்வேறு பேர்களை வைத்துக்கொண்டு நம்ம இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம். இந்த விஜய் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு நேற்று போய் அந்த திருச்சி ஈஸ்ட் தொகுதியில் மக்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் வைத்து அதில் 5000 பேர் தான் வரணும்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இது திமுக ஆட்சியில் நடக்கும்போது எனக்கு வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இடையூறு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஆட்சி தானே, அப்போ எதுக்கு 5000க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்? இப்போ வந்து நான் நிறைய காணொளி பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நம்ம பேசலாம். இந்த சில பெண்கள் பைத்தியம் பிடிச்சி ஒருத்தி அழுவுறா பெரம்பலூர்லேருந்து. பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காளாமா. எதுக்கு அழுகுறேன்னா, நான் விஜய் சாரை பார்த்துட்டேன் முதல் தடவைக்கு. எல்லாம் நன்றி மக்களே, எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடல மகளே. பைத்தியம் பிடிச்ச 1.74 தட் இஸ் 1,74,00,000 பேர் ஓட் போட்டிருக்காங்க. அதுவுமே மேனிப்புலேட்டட் பை அமித்ஷா ஆஃப் பிஜேபி. அதுக்கு விஜய் தக்க பதில் அமித்ஷாவுக்கும் கொடுத்தாச்சு. நன்றி கடன் காமிச்சிட்டார். அதுக்கப்புறம் மந்திரிகள் ஒரு சிலர் பைத்தியக்காரங்களாட்ட பேசுகிறாங்க. அது எப்படி எங்கள் தளபதி செய்வதெல்லாம் கரெக்டுன்னு அந்த பொம்பளை மந்திரி சொல்லுது, கீர்த்தனா. அப்போ உன் பொண்டாட்டி உன் குழந்தைங்கள நீ படுத்துகிற கொடுமையெல்லாம் நல்லது. அப்போது கீர்த்தனா, உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இல்லாட்டி நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா உன் புருஷன் இப்படி பண்ணால் நீ அது கரெக்டுன்னு சொல்லுவியா? அப்போ வந்து ஏதோ ஜால்ரா அடிக்கிறதுக்காக எங்கள் தளபதி செய்வதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னால் இதை விட பைத்தியக்காரங்க நாட்டில் வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு சில பெண்கள் பேசுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குதான்னு தெரியல. நாங்கள் பார்த்துட்டோம். என்னடி பார்க்குறீங்க, அவன் தொப்பி எடுத்துட்டோம் வெளியே, அப்போ தான் நீங்கள் அவனோட இது உண்மையான மூஞ்சி என்னன்னு தெரியும். அவன் ஃபுல்லாக குடிச்சு போட்டு பப்ளி மாஸ் மாதிரி இருக்கல, அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு உங்கள் விஜய் அண்ணா, விஜய் மாமா, உங்கள் விஜய் பப்பா பப்பு எல்லாமே. ஷேம் ஆன் யூ விமென். இந்த பெண்களுக்கு என்ன சொல்கிறது, மொராலிட்டியே இல்லை. ஷேம் ஆன் தெம். இந்த பொன்ராஜ் பேசுனதில் ஒரு தவறும் கிடையாது. இந்த நீங்கள் வந்து ஒரு நாட்டை உங்களோட போகத்துக்கும் மோகத்துக்கும் இந்த நாட்டை சீரழிச்சிட்டிங்க நீங்கள். ப்ளஸ் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியை மிரட்டுறதால இந்த போய் பெரியவங்க ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் அறிவில்லை. நிறைய பேர் நாங்கள் செய்தது தவறு இன்றைக்கு ஃபீலிங் நாங்கள் பண்ணது தப்புன்னு. பட் என்ன பிரயோஜனம்? இதால் வந்து நாட்டு சீரழிய போகுது. ஒரு சின்ன பொண்ணு பேசுது, ஒரு யங், மேபி ஷீஸ் அ டீனேஜர் ஆர் மேபி ஓல்டர், நல்லா பேசியிருக்கு. அந்த பிள்ளை சொல்லுது, நம்ம இந்த தாவேக்காக ஓட் போட்டு 50 வருடம் பின்னால் போயிருக்கோம், இது உண்மை. இப்போ வந்து உனக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிட்டு துப்பு இல்லை, அது உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது விஜய். அந்த பக்கம் அந்த ஆதவ் அர்ஜுனா ஆடிட்டுருக்கிறான். ஒரு பக்கம் இந்த ஃபேக் லாட்ரி வந்து விற்றுட்ருக்காங்க சொல்லி ஒரு நியூஸ் வருது. இந்த ஊடகங்கள் வரும் நியூஸ் எவ்வளோ உண்மை போயின்னு சொல்லிக்கிட தெரியல.
நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமு ரீல்ஸில் இஷ்டத்துக்கு புழுகுன்னு புழுகுறீங்க இந்த தாவைக்காக்காரங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வெக்கம், மானம், மனசாட்சி இருக்கிற எதுவுமே கிடையாது. அந்த பதவிக்காக எந்த பொய்யும் பேசுவாங்க, எதையும் தின்பார்கள். வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இந்த விஜய் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு நேற்று போய் அந்த ட்ரிச்சி ஈஸ்ட் தொகுதியில் மக்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் வைத்து அதில் 5000 பேர் தான் வரணும்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு, இது திமுக ஆட்சியில் நடக்கும்போது எனக்கு வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இடையூறு பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் காட்சி தானே, அப்போ எதுக்கு 5000க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்? இப்போ வந்து நான் நிறைய காணொளி பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நம்ம பேசலாம். இந்த சில பெண்கள் பைத்தியம் பிடிச்சி ஒருத்தி அழுவுறா பெரம்பலூர்லேருந்து. பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காளாமா. எதுக்கு அழுவுறேன்னா, நான் விஜய் சாரை பார்த்துட்டேன் முதல் தடவைக்கு. நன்றி மக்களே, நன்றி மக்களே, எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடல மகளே. பைத்தியம் பிடிச்ச 1.74 தட் இஸ் 1,74,00,000 பேர் ஓட் போட்டிருக்காங்கன்னா அதுவுமே மேனிப்புலேட்டட் பை அமித்ஷா ஆஃப் பிஜேபி. அதுக்கு விஜய் தக்க பதில் அமித்ஷாவுக்கும் கொடுத்தாச்சு. நன்றி கடன் காமிச்சிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில பெண்கள் சொல்கிறாங்க ஒரு மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றங்கடி நீங்களாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்க? அப்போ இப்போ என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு 2500 கூட வேண்டாம், ஒரு சிப்பு கொடுத்தோன்னா அந்த சிப்பை நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். பைத்தியக்காரங்களாட்டம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அறிவு இருந்தால் பேசுங்க, இல்லாட்டி வாயை மூடிட்டு போங்க. ஏனென்றால் எரிச்சல் வருது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த வடநாட்டு இந்த பீகார் யூபி தான் முட்டாளுங்கன்னு நினச்சேன்னா, நான் பார்த்த தமிழ்நாடு ஒரு அறிவுள்ள தமிழ்நாடு இன்றைக்கு தற்குறி தமிழ்நாடு ஆயிடுச்சு. இப்போ வந்து தமிழ்நாடுன்னு விட இதுக்கு வந்து தற்குறி நாடுன்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள், இளைஞர்கள், பெண்கள், ஒரு சில ஆண்கள் கூட பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சில இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் ரொம்ப விவரமாகவும் பேசுகிறாங்க. அப்போ வந்து இந்த ஒரு 20 நாள், தட் இஸ் ஃப்ரம் 10ஆம் தேதி மேலேருந்து இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 22 நாளில் 3 வாரத்தில் எவ்வளோ அராஜகம் நடந்து கொண்டிருக்குது, எவ்வளோ கொலைகள், எவ்வளோ கற்பழிப்புகள், எவ்வளோ மானபங்கங்கள், இதில் எவ்வளோ பேர் தாவேக்காவை சேர்ந்த நபர்கள் போஸ்கோ கேஸில் போட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் அவங்களுக்கு அறிவு இருக்குதா? அவங்க பேசுறதுக்கு முன்னால் நம்ம பேசுறது ரைட் ஆர் ராங் யோசித்து பேசுகிறாங்களா, இல்லாட்டி ஏதோ பேசுறதுக்காக பேசணும்னு சொன்னாங்கன்னா, உங்களால் தாண்டி இந்த நாடே குட்டிச்சவர் ஆக போகிறது, இன்னும் ஃபஸ்ட் ஆக போகுது. மக்கள் எல்லோருமே தப்பு தான். ஏனென்றால் இந்த போன ஆட்சிக்காரர்கள் மட்டும் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களும் ஊழலை உச்சத்துக்கு செய்தார். ஒரு தெனாவெட்டில் என் மாதிரி தட் இஸ் யூடியூபர்ஸ் நான்லாம் நிறையவே இந்த ஊழல் என்னென்ன நடக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது மந்திரி பேரோட சொன்னேன். ஆனால் அன்றைக்கு ஸ்டாலின் அதை பற்றி ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அதோட தான் பிரதிபலன் தான் இப்போ தோற்றுருக்காங்க. சேம் வித் தட் ஃபெலோ இபிஎஸ். ஓகே. இப்போது இந்த விஜய், உனக்கு வெக்கமாக இல்லை இன்னும் வந்துட்டு டிஎம்கேன்னு சொல்கிறேன். நீ வந்து 3 வாரம் ஆச்சு, நீ உன் வேலையை பாரு. நீ வந்து அங்கே போயிட்டு எதுக்காக 2 நாளில் ஓடி வந்தியோ டெல்லியிலேருந்து, அது உன் மனசாட்சிக்கு தெரியும். என்ன நடந்தது, எப்படி உன்னை ட்ரீட் பண்ணாங்கன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும். நாங்கள்லாம் கூட யூகத்தில் பேசுவோன்னு வச்சுக்கோங்க, நாங்கள்லாம் போய் பேசுகிறான்னு உன் மனசாட்சிக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது. அதுக்கப்புறம் உன் மந்திரிகள் ஒரு சிலர் பைத்தியக்காரங்களாட்ட பேசுகிறாங்க. அது எப்படி எங்கள் தளபதி செய்வதெல்லாம் கரெக்டுன்னு அந்த பொம்பளை மந்திரி சொல்லுது, கீர்த்தனா. அப்போ உன் பொண்டாட்டி, உன் குழந்தைங்கள நீ படுத்துகிற கொடுமையெல்லாம் நல்லதா? அப்போது
கீர்த்தனா, உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இல்லாட்டி நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா உன் புருஷன் இப்படி பண்ணால் நீ அது கரெக்டுன்னு சொல்லுவியா? அப்போ வந்து ஏதோ ஜால்ரா அடிக்கிறதுக்காக எங்கள் தளபதி செய்வதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னால் இதை விட பைத்தியக்காரங்க நாட்டில் வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. உலகத்திலே ஒரு பைத்தியக்கார மக்கள் ஒரு பைத்தியத்தை பின்னால் ஓடிட்டுருக்குன்னா அது தமிழ்நாடு. வெரி சேட். கேரளாவில் இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுவரை. த சேம் வித் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆல் திஸ் திங். ஈவன் மகாராஷ்டிரா, அங்கே எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சினிமாக்காரங்க சினிமா மோகம் பிடித்து பைத்தியம் பிடிச்சி நாட்டையே குட்டி சவராக்கும் மக்கள் எங்கேன்னா அது தமிழ்நாடு. இதுக்கு நம்ம வந்து ரொம்ப புகழோடு இருக்கிறோம். இப்போ வந்து அதே நேரத்தில் பாவம் அந்த ட்ரிச்சியை நோக்கி சென்ற ஒரு சிலர் பஸ்ஸில் அவங்களெல்லாம் எப்படி 1.5 கிலோமீட்டர் நடக்க வச்சுருக்காங்கன்னா, இது என்ன எந்த ஆட்சியிலையும் வெதர் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், இபிஎஸ் இந்த இப்போ வந்திருக்க அறுவட்ட ஒரு கூட்டம், இவங்க ரோட்டில் போனோன்னே இவங்க அப்பா வீட்டு ரோடா? இப்போ நம்மலாம் டேக்ஸ் கட்டுறது இல்லையா? நம்மலாம் ரோட் டேக்ஸ் கட்டுறது இல்லையா? இவங்க தான் ரோடை போட்டு இவங்க தான் அதோட ஓனரா? அறிவு இருக்குது அந்த ஆட்சியாளர்களுக்கும். இந்த மக்களை வந்து இப்படி நடக்க வச்சு பாவம் சிலனா குழந்தைய முதுகில் வச்சுக்கிட்டு ஒரு பையையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு மனசாட்சியுடன் நடந்துக்கும். நான் நாளைக்கு சிஎம் ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நம்ம பாட்டுக்கு ஒரு காரில் போயிட்டு எந்த ஃபங்க்ஷனோ போயிட்டு வரணும். 10 கார் என் பின்னால் வருது, 100 போலீஸ்காரன் என்னோட ஒரு சாவனா செத்துட்டு போகலான்டா. என்ன பெரிய இந்த செக்யூரிட்டி இருந்தால் மட்டும் இந்திரா காந்தி சாவலியா இல்லாட்டி கென்னடி சாவலியா? பைத்தியக்காரம் கவர்ட்ஸ் கோமாளிங்க, என்ன பயந்தாங்குழிங்க. பெரிய வந்து அரசியலுக்கு வந்து நீங்கள் என்னடா மாற்றம் கொடுக்க போகிறீங்க மக்களுக்கு? நீங்கள் வந்து அவதி தான் கொடுக்குறீங்க. பாவம் அந்த பையன், ஒரு சின்ன பையன் நல்லா அழகாக பேசுகிறான். கேளுங்க அவங்க பேசுகிறதெல்லாம். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதான்னு சொல்லி கேட்குறேன் விஜய். டோன்ட் பி ஸோ arrogant. It's not good for you. It's not good for you. I'm repeatedly telling. நான் கும்பிடும் கடவுள் நான் பேசுவது கரெக்டானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்தில் வெகு சீக்கிரத்தில் தண்டிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் நினச்சிக்காதீங்க அடுத்த கட்சியை உடச்சிட்டா நாங்கள் வந்து பெருசா. அப்போ நீ என்ன இதுக்கு நீ பேசுகிற? நீ என்னத்துக்கு பேசுகிற? நான் தூய சக்தி ஹார்ஸ் ரைடிங் பண்ணிவிட்டு நான் ஹார்ஸ் ரைடிங் பண்ணலன்னு சொல்லுங்க. ஹார்ஸ் ரைடிங்னா என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு அறிவு கேட்டவனுங்களே, என்ன திமிரில் இருந்தால் செக்ரட்டேரியட்லேயே வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாட் இஸ் த ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் த லா அண்ட் த பீப்புள். அப்போ வந்து நீங்கள் எது செய்தாலும் மக்கள் ஏற்றுப்பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த தெனாவெட்டு திமிர். இந்த தெனாவெட்டு திமிர் வந்து இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இது நல்லதுக்கு இல்லை. ஆனால் உங்கள் முட்டாள்கள் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாங்கள் வந்து பெரும்பாலும் ஜெயிச்சோம். எதுக்கு போய் இப்போ கெஞ்சுற? ட்ரிச்சியில் மக்களே நீங்கள் இன்னும் எனக்கு இதாக கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு இன்னும் ஆட்டம் போட்டிருக்கா? இப்போவே பொய்க்கால் குதிரையில் ஓடும்போதே உனக்கு இவ்வளோ திமிர்த்தனாவட்டி இவ்வளோ பொய் பித்தலாட்டம் இருந்தானா? ஐ எம் நாட் சேயிங் தட் டிஎம்கே வந்து பெரிய ஊழலே பண்ணல. கண்டிப்பாக ஊழல் பண்ணியிருக்காங்க. அதிமுகவும் பண்ணியிருக்க, நீயும் பண்ணியிருக்க. நீ ஒன்றும் யோகியமான வேலை. நீ பதவிக்கு வரதுக்கு முன்னாலே நீ பண்ணியாச்சு. அதனால் உனக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி லோக்கல் ஸ்டாண்டி. உன்னோட விரலை எடுத்து அடுத்தவங்களை நீ சுட்டி காட்டுறதுக்கு உனக்கு யோகிதமே கிடையாது. ரெண்டாவது, இந்த சிங்கப்பெண்ணே ஏதோ ஒரு இது வந்து இது பண்ணுற ஃபஸ்ட்டு இது கையெழுத்து போயிட்டு அன்றைக்கி டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னால் அன்றைக்கி மார்னிங் வந்து திஸ் ஃபங்க்ஷன் வாஸ் தேர் at 10 o'clock. உன்னோட அப்பாயின்மெண்ட் வித் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஒன்லி at 4 or 4:30. நீ வந்து 12 மணிக்கு கிளம்பி போயிருந்தாலும் நீ 3 o'clock டெல்லி ரீச் பண்ணால் நீ கூட gone to the prime minister's appointment. ஆனால் நீ அன்றைக்கி இது கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ முந்தா நேரத்தோ என்னமோ மறுபடியும் போட்டு மறுபடியும் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் சொல்கிறியே. உனக்கெல்லாம் என்ன நீ நினச்சிட்ருக்கிற? இந்த தற்குறிங்க மாதிரி நாங்களும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்போம் நீ நினச்சிட்ருக்கிறியா? ஐ டெல் யூ விஜய், I am a person who will take a very right stand. தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன், ரைட்டுன்னா ரைட். எனக்கு பிடிக்காதவங்க நல்லது செஞ்சாலும் அது நல்லதுன்னு சொல்லுவேன். எனக்கு பிடித்தவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் நான். ஆனால் நீ பேசும் பேச்சு திமிர், அவ்வளோட அகம்பாவம் நல்லதுக்கு இல்லை. நீ வெகு சீக்கிரத்தில் அழிவாய்.
என் வாயில் நீ விழுந்துட்ட, இது நடந்தே தீரும், இது நடந்தே தீரும். இப்போ வந்து நீ பேசுகிற, இப்போ திருப்பி நாங்கள் மறுபடியும் ஒரு கேஸ் உன் மேலே போட்டான்னா உன் கட்சியில் எவ்வளோ பேர் படிக்காமையே படித்தோன்னு சொல்லி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து ஏமாற்றிருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் தோண்ட ஆரம்பித்தா சந்தி சிரிச்சிடும் உனக்கு. அதே மாதிரி இந்த சிபிஐ கேஸ் வந்து இந்த அமித்ஷாவுக்கு அறிவு இருந்தானா அதை மறுபடியும் துரிதப்படுத்தி உண்மையான குற்றவாளி யாருன்னு செஞ்சனா நீ தான் அந்த உண்மையான குற்றவாளி. ப்ளஸ் உன் கூட இருக்கும் அந்த 5-6 புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அந்த அருண்ராஜ், இந்த ஆல் தோஸ் 4-5-6 பீப்புள், இந்த ஜான் சொல்கிறவங்க எல்லாருமே மாட்டுவீங்க, இன்க்ளூடிங் த ஆக்ட்ரஸஸ் ஹூ ஆர் டான்சிங் வித் யூ உன்னோட கேரவேனில். ஷேம் ஆன் யூ. மனசாட்சியை விலைக்கு விற்றுட்டு 1000 பேசலாம், ஆனால் அந்த பொய்க்கு எல்லாத்துக்குமே நீ தான் திருப்பி வட்டியும் முதலமாக நீ பே பண்ணணும். இது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். அப்போ வந்து ஒரு சில பெண்கள் பேசுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குதான்னு தெரியல. நாங்கள் பார்த்துட்டோம், என்னடி பார்க்குறீங்க, அவன் தொப்பி எடுத்துட்டோம் வெளியே, அப்போ தான் நீங்கள் அவனோட இது உண்மையான மூஞ்சி என்னன்னு தெரியும். அவன் ஃபுல்லாக குடிச்சு போட்டு பப்ளி மாஸ் மாதிரி இருக்கல, அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு உங்கள் விஜய் அண்ணா, விஜய் மாமா, உங்கள் விஜய் பப்பா பப்பு எல்லாமே. ஷேம் ஆன் யூ விமென். இந்த பெண்களுக்கு என்ன சொல்கிறது, மொராலிட்டியே இல்லை. ஷேம் ஆன் தெம். இந்த பொன்ராஜ் பேசுனதில் ஒரு தவறும் கிடையாது, ஒரு தவறும் கிடையாது. இந்த வே நீங்கள் வந்து ஒரு நாட்டை உங்களோட போகத்துக்கும் மோகத்துக்கும் இந்த நாட்டை சீரழிச்சிட்டிங்க நீங்கள். ப்ளஸ் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியை மிரட்டுறதால இந்த போய் பெரியவங்க ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் அறிவில்லை. நிறைய பேர் நாங்கள் செய்தது தவறு என்று இன்றைக்கு ஃபீலிங் நாங்கள் பண்ணது தப்புன்னு. பட் என்ன பிரயோஜனம்? இதால் வந்து நாட்டு சீரழிய போகுது. ஒரு சின்ன பொண்ணு பேசுது, ஒரு யங், மேபி ஷீஸ் அ டீனேஜர் ஆர் மேபி ஓல்டர், நல்லா பேசியிருக்கு. அந்த பிள்ளை சொல்லுது, நம்ம இந்த தாவேக்காக ஓட் போட்டு 50 வருடம் பின்னால் போயிருக்கோம், இது உண்மை. இப்போ வந்து உனக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிட்டு துப்பு இல்லை, அது உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது விஜய். அந்த பக்கம் அந்த ஆதவ் அர்ஜுனா ஆடிட்டுருக்கிறான். ஒரு பக்கம் இந்த ஃபேக் லாட்ரி வந்து விற்றுட்ருக்காங்க சொல்லி ஒரு நியூஸ் வருது. இந்த ஊடகங்கள் வரும் நியூஸ் எவ்வளோ உண்மை போயின்னு சொல்லிக்கிட தெரியல. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமு ரீல்ஸில் இஷ்டத்துக்கு புழுகுன்னு புழுகுறீங்க இந்த தாவைக்காக்காரங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வெக்கம், மானம், மனசாட்சி இருக்குன்னா எதுவுமே கிடையாது. அந்த பதவிக்காக எந்த பொய்யும் பேசுவாங்க, எதையும் தின்பார்கள். அப்போ வந்து மக்கள் படித்தவர்களும் சரி, எனக்கு தெரியும் நிறைய வக்கீல்கள்லாம் வந்துட்டு இந்த தாவைக்காக ஓட் போட்டாங்க. ஒரு மாற்றம் வரப்போதில்லை, துர்நாற்றம் தான் வரப்போகுது. மாற்றத்தை விட துர்நாற்றம் தான் வரப்போகுது. மாற்றம் அழிவுக்கு வரப்போகுது, நாட் ஃபார் டெவலப்மெண்ட். அப்போ வந்து அன்றைக்கு எங்கே நீங்கள்லாம் உங்கள் மூஞ்சி முகரக்கட்டையே வச்சுப்பீங்க? இந்த ஓட் போட்டவங்கெல்லாம் ஒரு சென்சிபிளாக ஓட் போடணும். ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ ஃபிலிம் ஸ்டார், ஃபஸ்ட் திங் இஸ் அ காலேஜ் ட்ராப் அவுட். அவனுக்கு என்ன அறிவு, படிப்பறிவு, என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவு இருக்குதா? எதுவுமே கிடையாது, ஜீரோ. இப்போது இந்த நேற்று ட்ரிச்சி மீட்டிங்லேயே இப்படி பேப்பரை எடுத்து அந்த பேப்பரை கூட உருப்படியாக அவனுக்கு படிக்க தெரியல. பாருங்கள், நான் போடுறேன் அந்த காணொலி. அப்போது பாருங்கள் எப்படி தடுமாறுறான். இப்போ இதுதான் பேச்சா? எழுதி கொடுத்து இப்போ நாளில் எனக்கெல்லாம் தமிழ் பெருசாக வராது, ஆனால் தெரிந்த ஏதோ ஒரு தமிழில் நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் மக்களுக்கும் புரியுற மாதிரி. எங்களுக்கு மேபி எனக்கெல்லாம் இந்த பெரிய பெரிய வார்த்தைகள் தெரியாது, பட் தெரிந்ததே ஒரு சில எங்களுக்கு மீனிங்கும் தெரியாது. ஓகே, அப்போ வந்துட்டு இந்த பேப்பர் வச்சா படிக்கிறோம், பேப்பர் வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி இன் தமிழ்நாடு இன் 1985 தனியாக ஒரு டெக்ஸ்டைல் மில் நடத்தினேன், வித் நோ சப்போர்ட் ஆஃப் எனி மேல். அப்பா
புருஷன் சப்போர்ட் இல்லாமல் தனியாக ஓட்டினேன். எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தற்குறித்தனமாக நாங்கள் பண்ணல. அப்போ வந்துட்டு என்ன இன்னும் டைம் வேண்டி இருக்குது? நீ எல்லாம் பார்த்துட்டு தானே 2 வருஷமாக உன் கட்சி நீ ஆரம்பித்து நீ 10 வருஷமாக பிளான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிற. அப்போ வந்து அந்த அரசியலை நீ நோட்டம் பார்க்காமையா நீ இந்த அரசியல் பண்ண வந்த? ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தற்குறி மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி ஏமாத்தலான்னு சொல்லிட்டு தான் நீ பிளான் போட்டுட்டு வந்திருக்க. தவிர்த்துட்டு நீ வந்து நிஜமாகவே மக்களுக்காக சேவை பண்ணணும்னு வந்தியானா கிடையாது. நீயும் ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் தான். நீ வந்து எப்பேற்பட்ட ஆள்? அந்த ஆதவ் அர்ஜுனா ப்ளஸ் த லீமா ரோஸ் வந்து அந்த அதிமுகவை உடைச்சி கொண்டு வரதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? அதுக்கப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணல நீ பேசுறியா? நீ என்ன உன்னோட மனசாட்சி அப்படியே எடுத்து கழட்டி வச்சுட்டு that Jesus Christ will not forgive you. I can tell you that much, Vijay. I am a believer of Jesus. நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்த ஒரு பெண்மணி. ஓகே, நிறைய பேர் வேணால் இந்த அல்லாவை திட்டலாம், ஜீசஸ் என்னை பொறுத்தவரையிலும் அல்லா கடவுள் ஒன்றே தான். பல்வேறு பேர்களை வைத்து கொண்டு நம்ம இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம். இந்த கிறிஸ்துவர்கள், இந்த சர்ச்சஸ், இவங்கெல்லாம் யார் இவனுக்கு கேம்பெயின் பண்ணாங்களோ ஓட் போட சொல்லி, அவங்களும் இந்த பாவத்தில் பங்கு இருக்கிறது. என்னோடய ஜீசஸ் அதான் சொல்கிறார். இவங்க யாருமே தூய்மையானவர்கள் இல்லை. இவர்கள் வந்து இந்த பையனுக்கு ஓட் போட சொன்னதே இது ஒரு சாத்தான். திஸ் இஸ் வாட் மை ஜீசஸ் டெல்ஸ் மீ எவ்ரி டே. He says, he calls you a Satan. I can't prove it, but he talks to me. ஓகே, அப்போ வந்துட்டு நீ செய்வது உன் மனசாட்சிக்கு, நான் பேசுவது பொய்யாவே இருக்கட்டும், உன் மனசாட்சிக்கு நீ பேசுவதெல்லாம் உண்மை என்று உனக்கு தெரியும், உண்மையா பொய்யா என்று. ஆனால் நீ என்ன ட்ராமா போடுற? என்னமோ இஸ்ஸு புஸ்ஸு டஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒரு சிஎம் பேசுகிற பேச்சா நீ நேற்று பேசியிருக்க திருச்சியில்? வா, ஆட்சிக்கு வந்துட்டேன். இன்னும் டாக் வித் சம் மெச்சூரிட்டி அண்ட் சென்ஸ். டோன்ட் டாக் லைக் அ சென்ஸ்லெஸ் கூன். அங்கே என்னமோ ஒரு ரவுடி மாதிரி என்னமோ பெரிய சேலஞ்ச் பண்ணிட்டு நீ ஆட்சிக்கு வந்தாச்சு. இன்னும் உன்னோட திறமையை காட்டு. சும்மா இன்னும் பழைய ஆட்சியாளர்களே அவர்கள் இந்த தப்பை செய்தார்கள். நீ என்னத்தை தப்பு, நீ என்னத்தை நல்லது செஞ்சுருக்க? உன்னோட நீ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போன. யார் அப்போ வீட்டு காசு பப்ளிக் பண்ணி டாக்ஸ் பேயர்ஸ் பண்ணி அங்கே உன்னோட டோப்பி உன்னோட விக்கு போடுற ஆள் தேவையா? ஏன் உனக்கு வா, வெளியே வா. அந்த விக்கெல்லாம் கழட்டு, விக்கெல்லாம் கழட்டு. இப்போது அந்த விக்கை எதுக்கு ஷோ பண்ணிட்டு இந்த மக்கள், இந்த பெண்கள் என்னமோ இவர் ஒரு பேரழகன் மாதிரி, அந்த பேரழகன் பின்னால் இந்த மூதேவிங்கெல்லாம் ஓடிட்டுருக்குது. இது நல்லா தாட்டில் தான் இந்த நாடே குட்டி சவராகுது. அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, டைம் கொடுங்க. அவருக்கு என்னடா டைம் கொடுத்துருக்க? அவர் தானே அறிவாளி, ஞானி. 10 வருஷமாக நீ அரசியலில் பிளான் பண்ணிட்டு தானே இருக்க, 10-20 வருஷமா. அப்போல்லாம் பிளான் பண்ணிட்டு தானே வந்தேன். அப்போ வந்து எதுக்கு அந்த அறிவில்லை பேசுறதுக்கு? அங்கே வந்து என்ன பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பரில் படிக்கிறதுக்குற ஒரு படியாக நீங்கள் படிக்கிறது இல்லை. ஷேம் ஆன் யூ, ரியலி ஷேம் ஆன் யூ. வேணா தோசி ஸ்டூபிட் என்ன தற்குறிஸ் வேணா உன்னை வந்து பெரிய ஒரு ஹீரோ, நீ ஒரு பெரிய கிரேட், ஐ டோன்ட் கேர். நீங்கள் வந்து என்னை ட்ரோல் பண்ணாலோ என்னை அசிங்கமாக பேசினாலும் நான் அதை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரும். என்னை யார் பேசினாலும் அது திருப்பி அவங்க குடும்பத்தை போய் சார்ந்தோம். ஐ டோன்ட் கேர். நான் வந்துட்டு உண்மையை பேசுகிறதால் எனக்கு ஒருத்தர் பிடிக்காட்டியும் அவங்க ஒரு நல்லது செய்தார்கள்னா நான் பாராட்டுவேன். திஸ் இஸ் மை நேச்சர். நான் வந்துட்டு எடுத்ததுக்கு உட்காந்துக்கலாம் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை நடத்துகிறீர்கள்? நான் வந்துட்டு இந்த எம்எல்ஏஸ் போய் ஆய்வு பண்ணுறது தவறுன்னு சொல்ல மாட்டேன். போங்க, உங்களோட தொகுதியில் என்னென்ன தவறுகள் நடக்குதோ பாருங்கள். அந்த ரோட்ஸ் எல்லாம் எப்படி மோசமாக இருக்குது, அந்த ரோட்ஸ் எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். வாட்டர்ஸ் கரெக்டாக வருதான்னு போய் பாருங்கள். ரேஷன் கடைகளில் ரேஷன் கரெக்டாக சப்ளை கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அந்த வெயிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு அதெல்லாம் பாருங்கள். தப்பே கிடையாது. யூ ஆர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், யூ ஹவ் எவ்ரி ரைட். போய் அந்த பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறது தவறே கிடையாது. அதை சீர்திருத்துங்க.
ஆனால் அங்கே போய் உங்களோட நான் எம்எல்ஏ நான் இப்படி நாங்களாம் இப்படி கை கட்டிட்டு இருக்கோம். டேய், அந்த காலம்லாம் போச்சு, அந்த காலம்லாம் போச்சு. உங்களை பார்த்து நாங்கள் இப்படி கையை கட்டுறது. இந்த காலம் கேள்வி கேட்கும். அறிவு சார்ந்த மக்கள் கேள்வி கேட்பாங்க. உங்கள் மாதிரி தற்கூறிகள் தான் எங்கள் விஜய் அண்ணா, எங்கள் விஜய் மாமா, எங்கள் விஜய் டிங்கி டிங்கி பிங்கி பிங்கின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் கிடையாது. மக்கள் நான் சொல்கிற மாதிரி மக்கள் சக்தி, மகேசன் சக்தி. இப்போ வெவ்வேறு ஊடகங்களில் வெவ்வேறு கதை பேசிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி ஓட்டர்ஸ் 5.87 சம்திங் அண்ட் 4.77 ஏதோ ஓட் பண்ணியிருக்காங்க. 87 and 77. I stand corrected with the exact numbers. Okay. Almost 85 lakhs people have not voted. That also approximately I'm telling. அப்போ அந்த 4.87ல் உனக்கு 1.72 இது ஓட் போட்டாங்கன்னா 35% ஆஃப் தட் தான் உனக்கு கிடச்சிருக்கு. அதில் அப்போ இன்னுமே ஒரு 50% உனக்கு ஓட் போடல. அதுக்கப்புறம் இன்னொரு 15% ஓட் போடல. அப்போது 50 + 15 65% ஆஃப் த பீப்புள் உன்னை தேர்ந்தெடுக்கலை. ஆனால் நீ போடுற ஆட்டம் என்னமோ அப்படியே மக்கள் அப்படியே எல்லாருமே உன்னை தேர்ந்தெடுத்தானா அப்போ எதுக்குடா சீட்டி அடிச்சிட்ருக்கிற அந்த 10-12 சீட்டுக்கு? அப்போ அந்த கட்சி உன்னை உதவி பண்ணவங்களே நீ கால் வாடுற. அப்போ நீ எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியன். இந்த காங்கிரஸில் இருக்க அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அண்ட் ஆல் தோஸ் பகவஸ் தக்கூர் புக்கூரெல்லாம் அறிவு இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் எந்த கட்சி ஐ மைட் லைக் காங்கிரஸ், ஐ மைட் நாட் லைக் காங்கிரஸ். காங்கிரஸ் இஸ் அ பார்ட்டி. அந்த கட்சி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த அந்த கட்சியே நீங்கள் துரோகம் செய்தால் நீங்கள்லாம் ஒரு வேளை சோத்துக்கு ஏதோ ஒரு நாள் சீட்டி அடிப்பீங்க. இது நடக்கும், நான் பார்ப்பேன். சேம் வித் தோஸ் அதிமுக. பாவம் ஒரு தொண்டை அவங்க தலைவர்கள் மேலே பைத்தியக்காரன் பாவம். ஐ ஃபீல் சாரி ஃபார் தட் ஃபெல்லோ. தற்கொலை பண்ணியிருக்கான். அவங்க கட்சிக்காக உயிர் இருந்திருக்கு. அந்த இபிஎஸ் அறிவு கேட்ட அவனுக்கு அறிவு இருக்குதா? ஜெயிச்சு வர வேண்டிய ஒரு ஆள். ஆனால் அந்த ஆணவம் திமிரால் தப்பான அலையன்ஸஸை போட்டு இப்போது சீட்டி அடிச்சிட்ருக்கான். ஒரு நிமிஷம் என்னை சந்தித்திருந்தால் உன்னோட தலையெழுத்து மாறி இருக்கும் இபிஎஸ். ஐ கேன் பெட் ஆன் தட். உங்கள் தலைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ என்னமோ நினச்ச நான் ஏதோ ட்ராமா போடுறேன். கிடையாது. நான் சொன்னது நடந்துருச்சு இல்லை. நான் என்ன சொன்னேன்? 2019 நான் சொன்னேன். ஆனால் எனக்கு 2019 தான் அந்த ஆத்மா என்னோட பேசு. நான் அதுக்கு முன்னாலெல்லாம் பேசுனது போய் சொல்ல மாட்டேன். என் கடவுள் தான் சொன்னாங்க அந்த ஜெஜே அம்மாவுக்கு கொலை பண்ணிட்டாங்க, கீதா நீ கேஸ் ஃபைல் பண்ணு. இது நான் என் கை காசை தான் செலவு பண்ணேன். பார்த்து உங்கள் எவங்கிட்டையும் கை நீட்டி நான் வாங்குறதாலும் கிடையாது, வாங்கவும் மாட்டேன், வாங்கினதும் இல்லை. திஸ் இஸ் கீதா. ஓகே. அப்படி இருக்கச்ச உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? இந்த இந்த கண்டது பேசுகிறாங்க. கண்டது மக்கள் இப்போ நான் இப்போ மேபி டெய்லி நான் இதை தான் சொல்லுவேன். வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. இது எப்போ இந்த கண்ட்ரி இந்த எக்கானமி எப்போ இந்த பொருளாதாரம் கிராஷ் ஆக போது யாருக்குமே தெரியாது. இந்த பேங்க்ஸில் இன்றைக்கி பேங்க்ஸ்லாம் கிராஷ் ஆக போது யாருக்குமே தெரியாது. ஆனால் அதற்குள்ளாரே நம்ம என்னென்ன ஆட்டம் நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு புரியல. ஆகையால் இப்போ விஜய் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்ம வேலை, நம்மளோட பிஸ்னஸ், நம்ம வேலை நீடிக்குமா, நம்ம கம்பெனி எங்கே வேலை செய்கிறோம் அது ஒரு தாக்கு பிடிக்குமா இந்த கஷ்ட காலத்துலன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். டெய்லி பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் 10 பைசாவா இல்லை 50 பைசாவா ஏற்றிட்டுருக்கார் இந்த மிஸ்டர் கிரேட் மோடி. நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் எல்லாரும் இங்கேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மூதேவி போயிருக்குது எங்கேயா ட்ரிச்சி இந்த கிரேட் ஞானியை பார்க்குறதுக்கு. மிஸ்டர் விஜய், நீ ஒரு பிக் லாயர், ஒரு பொய் பேசும் நபர். அந்த பொய்க்கெல்லாம் நீ வட்டியும் முதலுமா நீ அதுக்கு கண்டிப்பாக உனக்கு பதிலடி கடிக்கும். கடவுள்னு ஒன்று இருந்தால் இந்த
பவர் ஒன்று இருந்தால் மேலே. நீ சொல்கிறல, நீ போய் அங்கே போய் சர்ச்சில் போய் முட்டி போட்டு ட்ராமா போட்டேன், முருகரை பார்க்க போனேன், மேபி இந்த மாந்திரிகள் இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணி நீ பதவிக்கு வந்திருக்கலாம். அதனால் நீடிக்குமானா அது வந்துட்டு உங்கள் ரட்டன் பண்டிட், த கிரேட் ரட்டன் பண்டிட், உன்னோட ஈஷா த கிரேட், அவன் பேர் என்ன, அந்த ஜகி வாசுதேவ், எல்லாருமே இந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளுங்க. எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் செய்கிறீங்கன்னு கூட தெரியும். நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா நிஜமாகவே அந்த கடவுள் என்னை பேச சொல்லியிருந்தா அந்த கடவுளை என்னை காப்பாற்றாட்டையும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னோடய கர்மா நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் உங்கள் யாருக்குமே நல்ல சாவு வராது. நீங்கள்லாம் அழுகி புழுகி ஊர் மக்களை ஏமாற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாட்டும் சரி, எல்லா ஊழல்வாதிகளும், பியூரோக்ராட்ஸ், எவ்ரிபடி, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸில் பணம் வாங்கிட்டு, எங்கள் டேக்ஸ் பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு மக்களையும் இந்த நாட்டையும் ஏமாற்றுபவர்கள் எல்லோரும் அழிவார்கள். இது நான் என் கண்ணால் பார்ப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் மறுபடியும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யோசித்து சிந்தித்து, நம்ம வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துட்டு அதை கவனிங்க. இந்த புறம்போக்கு அரசியல்வாதிகளை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.